அப்போ இவெல்லாம் எப்படி கொண்டு வந்தா அப்படின்னா இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். கலும் நாஸ்தியவ கதி நாம அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா கேவலம் நாமா அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாம சுவானுஷ்டானத்தோட நாமத்தை புரிஞ்சுக்கணும். அவாவாளுக்கு நித்தியம் வேதோ நித்தியம் அதீயதாம் ததுகம் கர்ம ஸ்வனுஷ்டீயதாம் என்று ஆச்சாரியார் சொன்ன ரீதியா இப்போ இங்க மேடையில் உட்காந்துருக்கோமே பிரம்மஸ்ரீ கல்யாணராம் பாகவதர் எல்லாம் திகாரம் அனுஷ்டானம் பண்ணிட்டு குஞ்சவர்த்தியா எடுத்துட்டு அவ ஆத்துல இருக்கும்பொழுது அக்னி அனுஷ்டானமும் பண்ணிட்டு இப்படி அதோட சேர்த்து பகவான், அதோட சேர்த்து பஜனை, அதோட சேர்த்து பஜனைன்னு அப்படி எப்படி அந்த தியாகராஜாரியர் மகாராஜா எப்படி காட்டி கொடுத்திருக்காரோ அந்த வழியில அப்படி இருந்து காட்டிட்டு இருக்காரு. இந்த வருஷம் என்ன நமக்கு ஒரு சௌபாகியம்னா 4 நாள் முன்னாடி தான் தியாகராஜருடைய ஆராதனை. இன்னொரு 10 நாள்ல பத்ராச்சல ராமதாசருடைய ஜெயந்திக்கு ஏதன் மத்தியில இந்த ஒரு ராதா கல்யாண மகோத்சவம் அமைந்தது. அதுலேயும் நம்ம கல்யாணராம் பாகவதரோட அப்பா மகாபிரிவாருடைய அனுகிரகத்தை என்ன பேர் எந்த ஒரு நேரத்தை பேர் வச்சாலும் இல்லையோ கல்யாண ராமனாவே இருந்து பல கல்யாணங்கள். கல்யாணம் அப்படிங்கிற சப்தத்துக்கே சம்ஸ்கிருதம் என்ன அர்த்தம்னா மங்களம்னு அர்த்தம். அதனால்தான் நம்மளுடைய சம்பிரதாயத்தில் தமிழ்ல எல்லாரும் சொல்லும் போது அப்தபூர்த்தி கல்யாணம், சீமந்த கல்யாணம், பும்சுவன கல்யாணம், பூனன் கல்யாணம், எல்லாத்துக்கும் கல்யாணம் கல்யாணம்னு சொல்லிட்டு இருப்போம். என்னன்னா மங்களம்னு அர்த்தம் எல்லாத்துக்கும். அப்பேற்பட்ட இந்த ராதா கல்யாண மகோத்சவம் ரொம்ப விமர்சையாக நடந்திருக்கு. நம்ம இங்க இப்படி இருந்துருக்கோம், சௌக்கியமா இருந்துருக்கோம். உலகம் ஒரு ரீதியில போயிருக்கு. உலகம் ரொம்ப பயங்கர ஸ்திதியில இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நமக்காக பல கோடி பேர் நம்ம இன்னைக்கு உட்காந்து சௌக்கியமா ராதா கல்யாணோத்சவத்தில் இருக்கோம்னா பல பேர் அங்க நமக்காக உயிர் கொடுத்துன்னு இருக்கா, நம்மளை காப்பாத்தி குளிர் பார்க்காம வெயில் பார்க்காம சாப்பாடு பார்க்காம இவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கா. ஒரு இடத்துல சொல்லும் போது குருநாதா ஸ்ரீ அண்ணா சொன்னா, நம்ம நித்தியம் கோவிலுக்கு போறோம், இந்த மாதிரி ராதா கல்யாணோத்சவத்துக்கு வரோம், எல்லாரும் அவாவா காமியார்த்த சங்கல்பம் பண்ணி நம்ம எந்த சங்கல்பம் பண்ணிட்டாலும் அதுல ஒருத்தர் என்ன சங்கல்பம் பண்ணிக்கணும்னா அதுல ஒரு சங்கல்பம் என்னன்னா நமக்காக பார்டர்ல இருக்கக்கூடிய குடும்பம் எவ்வளவோ பேர் துப்பாக்கி வச்சு கஷ்டப்பட்டு இருக்காளே அந்த குடும்பம் சௌக்கியமா இருக்கணும்னு நீங்க நினைச்சுக்கணும். ஏன்னா அவ சௌக்கியமா இருந்தாலும் இன்னைக்கு நம்ம உட்காந்து ராம ராம ராமன் இப்படி பாடிட்டு இருக்கோம். அதற்கு அவா அப்பேற்பட்ட ஸ்ரீ ராதா கல்யாணோத்சவம் குருநாதாருடைய அனுகிரகத்தினால விசேஷமா நடந்திருக்கு. நிறைய பேர் இருக்கா. இதுல எப்படி சொல்லணும்னா கார்த்திக் பாகவதர்ல இருந்து ஆரம்பிச்சு பல பேர் இந்த ஒரு உற்சவத்திற்காக மானசிக வாச்சிக காயிக ஆர்த்திக பேரேன பல பேர் இதுக்கு சககாரம் பண்ணிட்டு வர முடியாதவர்களுக்கெல்லாம் இந்த லைவ் ஸ்ட்ரீம் போட்டு உலகம் முழுக்க இந்த ராதா கல்யாணோத்சவத்தை விசேஷமா பார்த்து. முக்கியம் என்ன அப்படின்னா சம்பிரதாயம் ரொம்ப தேவை. இந்த காலத்துல எல்லாத்துக்கும் மார்க் வந்துட்டு இப்படி பண்ணலாமே, டெக்னாலஜி மாற அதுல நம்ம கல்யாணராம் பாகவதர்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய என்ன விசேஷம்னா அந்த காலத்துல மகான்கள் போட்ட ரூட்ல தாண்ட மாட்டோம். அது ரொம்ப விசேஷம் இந்த இடத்துல. ஏன்னா காளிதாசன் ரகுவம்சத்தை சொல்லும் பொழுது ரேகா மாத்திரம் அபிக்ஷுன்னா தாமனோர் வத்மனப்பரம் நத்யதீய பிரஜாஸ்தஸ்ய ரியந்தூர் நேமி விருத்தையா. ராமர் தனியா ஒரு பாதத்தை அவர் வந்து இக்ஷ்வாக்கு எதை ஆரம்பிச்சாரோ அதுல நடந்திருந்த ராமர் பேர்பட்ட பகவானே தன்னை மாத்திக்காத பொழுது நம்ம மாறக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அப்பேற்பட்ட ஒரு கட்டுப்பாடு நம்ம பிரம்மஸ்ரீ கல்யாணராம் பாகவதத்தை நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். பேர்பட்ட அந்த சம்பிரதாயத்தை கொஞ்சம் கூட விடாம அந்த சம்பிரதாயத்தை விடாம அந்த சம்பிரதாயத்துக்கு எது அலங்காரமா இருக்குமோ அதை மாத்திரம் அழகாக மகான்கள் காப்பாத்தின அந்த காட்டின வழிக்கு கொஞ்சம் கூட கிளானி அது கொஞ்சம் கூட அதுக்கு இது வராத மாதிரி எப்படி எடுத்துட்டு போகணுமோ அந்த மாதிரியா விசேஷமாக இங்க நடத்திட்டு இருக்கார். நமக்கு ஒரே விஷயம் நம்ம பண்றோம், சந்தியாவந்தனமா இருக்கட்டும், பெரிய பெரிய யஜ்யங்களா இருக்கட்டுமே, நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வேதத்துல பக்தி இல்லை, வேதம் ஃபுல்லா கர்மானுஷ்டானம் பக்தின்னு தனியா வச்சுட்டு இருக்கோமே தவிர கீதையில பகவான் சொன்னது 2 விஷயம் தான். லோகேஸ்மின் விரிதா நிஷ்டா, ஒண்ணு கர்ம மார்க்கம், ஒண்ணு ஞான மார்க்கம். பக்திக்குன்னு தனியா ஒரு மார்க்கம் கிடையாது. ஆனா பக்தி இல்லைன்னா கர்மாவும் வேஸ்ட், பக்தி இல்லாட்டா ஞானமும் வேஸ்ட். அதனால்தான் மோட்ச சாதன சாமக்கிரியாம் பக்தி ரேவ கரியசின்னு விவேக சூடாமணியில் ஆச்சாரியால் நம்ம கணக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த அனுஷ்டானம் சந்தியாவந்தனம் பண்ணினா கூட முதல்ல ஆரம்பம் அச்சுதாய நமஹா, கடைசியில முடிவு நாராயணாயை சமர்ப்பயாமி. அப்படி ஒவ்வொன்றும் கூட பகவன் நாமாவோட சேர்த்து வேதமே ஒரு இடத்துல சொல்லும் பொழுது தமுஸ்தோதார பூர்வியம் யதா விதர்தஸ்ய
கர்ப்பகம் ஹவிஷா விவர்த்தன ஆஸ்ய ஜானந்தோ நாமசித் விவக்தன பிருஹத்தே விஷ்ணோ சுமதிம் பஜாமஹே என்று வேதம் சொல்லும்போது ஹே ஸ்தோதர்களே யாகம் பண்ணக்கூடியவாளை கூப்பிட்டு நம்ம எல்லாரையும் கூப்பிடுறது வேத மாதா. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வேத மாதா எப்பேற்பட்டது தெரியுமா? மாதுபித்ரு சஹஸ்ரேபியோபி ஹிதைஷினி ஸ்ருதின்னு சொல்லியிருக்கு. ஒரு அம்மா அப்பாவே நம்மளை எப்படி காப்பாற்றுவா? ஆனா வேதம் லட்ச அப்பா அம்மாவும் சமானம் நம்மளை காப்பாற்று. அந்த குழந்தைக்கு ஒரு வீடு வேணுமா, இந்த யாகம் பண்ணுப்பா. உனக்கு கல்யாணம் ஆகணுமா, இது பண்ணு. உனக்கு உத்தியோகம் கிடைக்கணுமா, இது பண்ணு. உனக்கு குழந்தை பிறக்கணுமா, எல்லாத்துக்கும் ஒரு அம்மா எப்படி ஒரு குழந்தைக்கு எல்லாம் பண்ணி பண்ணி கொடுப்பாளோ வேதமாத்தா அவ்வளவு கீழே இறங்கி ஒரு பக்கம் வேதாந்தம் இருந்தாலும் ஒரு பக்கம் நமக்காக கீழே இறங்குறா. எப்படி ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு விளக்கணை கொடுக்கணும்னா ஒரு கையில பிஸ்கெட் வச்சுனே ஒரு கையில விளக்கணை கொடுக்குறாலும் அது மாதிரி இதை மாதிரி பண்ணுடா, இந்த கர்மா பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லி நமக்கு ஞானத்தை உபதேசம் பண்ற அம்மா. அந்த வேதம் நம்மளை பார்த்து சொல்றது எல்லாருக்கும் யஜ்ஞம் பண்ணிட முடியாது, எல்லாராலையும் வேதாத்தியனம் பண்ண முடியாது, எல்லாராலையும் அக்னிஹோத்திரம் பண்ண முடியாது. அப்ப அந்த வேதமே நமக்கு வழி காட்டி கொடுக்கிறது. ஹே ஸ்தோதாரஹா பகவான, உங்களுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பகவான யதாவித ரிதஸ்ய தெரிஞ்சுக்கோங்க. அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? கர்ப்பகம் ஹவிஷா விவர்த்தன, உள்ள இருந்து அகமகம் இத்தியந்த ஸ்புரந்தம் சதா. ஒரு கால் அவனை யஜ்ஞ யாகாதிகள்லாம் பண்ண முடியாட்டா கவலைப்படாதீங்க. யஜ்ஞம் யஜ்ஞம்னு சொல்றோமே எல்லாராலையும் வாஜபேயமோ சோமயாகமோ போக முடியாது. திருவியாருக்கு போகணும், முஸ்லீமுக்கு போகணும், இல்ல இந்த ஊர்ல ஆந்திர பிரதேசம் கோதாவரி தீர்க்கு போக முடியாது. அப்படி யஜ்ஞம் பண்ண முடியாதவாளுக்கு அந்த பலன் வரணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? ஆஸ்ய ஜானந்தோ நாமசித் விவக்தனா, பகவன் நாம சொன்னது இல்லையா? அது எல்லாராலையும் கொத்த முடியாட்டா பகவன் நாம சொல்றவாளுக்கு இன்னும் அதிக புண்ணியம் சொன்னாம தேர சத்தியம் வேதம் சொல்றது. யஜ்ஞயாகாதிகள் பண்ண முடியாதவாளுக்கு நாமசித் நாமத்தை சொல்லணும்னே அவ்வளவு நினைச்சிட்டு இருப்போம். நம்ம நாமம் சொல்றது அவ்வளவு சுலபம் நினைச்சிட்டு இருப்போம். கிடையவே கிடையாது. நாமம் அவ்வளவு சீக்கிரமா வந்துருமா? குருநாதாட்சி என்ன அழகா சொல்லுவா, பெரிய பெரிய பிரவச்சனத்துக்கு போகும்பொழுது 40 கிலோமீட்டர்ல என்ன உபன்யாசம் வருவா, பக்கத்து வீட்டுக்காரன் ஜனல மூடி உட்காந்து இருப்பாராம். அவ்வளவுதான் அவனுடைய தௌர்பாகியம். அவ்வளவு சீக்கிரமா நாம வந்துடாது. எப்படி வேணா சொல்லலாம். சாங்கேசியம் பாதி ஆசியம் ஸ்தோபம் ஹேடனமேவா வைகுண்ட நாம கிரகணம். எப்படி வேணா சொல்லு, எப்படி வேணாலும் சொல்லு, நான் சேர்த்துக்கிறேன், நான் எப்படி வேணா எடுத்துக்கிறேன் காட்டுற பகவான். இந்த நாமம் தான் நமக்கு ஒரே கதி. இப்போ அந்த நாமத்தை கெட்டியா புடிச்சுண்டு நம்ம பகவான கரையேறதுக்கு பார்க்கணுங்கிறது தான் இவ்வளவு கல்யாணோத்சவம். அதுவும் நம்ம பாக்யநகரம் நிஜமாவே பாக்கியம் இருக்கு. ஹைதராபாத்துக்கு பாக்யநகரம் பேர் சம்ஸ்கிருதத்துல. இதெல்லாம் பலவித சத்சங்கம், பலவிதமான பஜனைகள், ஊர் முழுக்க தெலுங்குல எவ்வளவு எவ்வளவு பாகவதா. நம்ம பாரத தேசம் மாதிரி நமக்கு ஒரு பொக்கிஷம் கிடைக்குமா? எங்கேயோ இருந்தாலும் கூட பாரத தேசம்ங்கிறது நம்மளுடைய சனாதன தர்மத்துக்கு ஹிருதயம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம மனசுல வச்சுக்கணும். அப்பேற்பட்ட அந்த எந்த சித்தாந்த மகர்ஷியர் பண்ணியிருக்கானோ அந்த கலியுகத்துக்கு சர்வ சுலபமா இருக்கக்கூடிய அந்த வழியே மகான்கள்லாம் காட்டின்னு இருக்கா. அப்பேற்பட்ட இந்த சத்சங்கம் சமாஜம் இன்னும் மேல 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 இன்னும் கரெக்டா ஒரு 38 வருஷத்துல இது ஒரு 100வது வருஷம் கொண்டாட போகக்கூடியதான ஒரு தருணங்கள்லாம் வரப்போகுது. இந்த சமயத்துல இது மாதிரி நிறைய பாகவதாலாம் வரவழைச்சு வருஷா வருஷம் ஒரு செட்டு வரவைக்காம சீக்கிரமாக இந்த ராதாகிருஷ்ண பஜன சமாஜம் ஒரு பாகவதம் மேளா நடத்தி பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய சகல பஜன மகா வித்வான்களையும் வரவழைத்து எப்படி எப்படி தியாகராஜருடைய ஆராதனையில எல்லாரும் வந்து பாடுறாங்க அது மாதிரி இந்த சமாஜத்திலே வந்து பாடும்படியான ஒரு சௌகரியத்தை ஏற்படுத்தி இந்த பகவான் சகல மங்களத்தையும் கொடுக்கட்டும்னு வேத மாதாவையும் ஆச்சாரியாலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு கல்யாணராம் பாகவதர் மாமாவுக்கு ரொம்ப ரொம்ப இங்க வந்து ஏற்பட்ட ஒரு பஜனையை நடத்துறதுக்கு அவருக்கு பாக்யநகர சத்சங்க பாக்யநகர ஒரு வாசிகளா நம்ம எல்லாருடைய சார்பில் நான் அவருக்கு கிருத்தஜ்ஞத்தை தெரிவிச்சுட்டேன். பகவான் அவருக்கு நிறைய இதே மாதிரி அவருக்கு நிறைய சக்தியை கொடுத்துட்டு பல வருஷம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு சொல்லும்படியா இதை மாதிரி பல ராதா கல்யாணம், பல சீதா கல்யாணம், பல சரித்திரங்கள், இதே மாதிரி பல சத்சங்கள் அவர் நடத்திங்கே உலகத்துக்கு இதே மாதிரி க்ஷேமத்தை கொடுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னொரு விஷயம் சொல்லணும். சொல்லுவா பக்கவாக்கியம் பக்காவா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது நம்ம கல்யாணராமமாக்கு இருக்கிற அத்தனை விஷயம் அப்படி ஒரு பக்காவா அமைஞ்சிருக்கா. ஏற்பட்ட எல்லாரும் ஒருத்தரும் பேர் சொன்னாலும் அதே மாதிரி இந்த குழந்தை இப்போ ராமா சீதாராம ராரா ஆடினானே ரொம்ப அற்புதமா ஆடினா அபிநயம். எல்லாருக்கும் பகவான் க்ஷேமத்தை கொடுக்கணும்னு பிரார்த்தனை. சமமானம் பவதி சதாயு புருஷ சதேந்திரிய ஆயுஷ்யேந்திரியே பிரதிஷ்டதி.